என்ன சொன்ன அச்சா? செம்ம கூட்டமாக இருக்குண்டா சொன்ன நீ என்கிட்ட. அச்சா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை செம்ம க்ரௌடாக இருக்கும், சூப்பராக இருக்குண்டா, வாடான்னு கூப்பிட்டேன். என்ன ஒன்றை மாதிரி தாண்டா இருக்கணும். வாங்க, யாரு கேட்பா? போடா, யாரா கேட்பா? நான் தானே இந்த இடத்துக்கு ஓனரு. போய் சாவுடா, நீ சாவுறா இருந்தா சாவுடா. என்னடா சாவசரா? ஏய் இங்கே பாருங்க ஆசிபே, ஏய் சிரிக்கிறாங்க. ஏய் அக்கா பாருங்க, ஸ்டில்ல பாருங்க. அப்பா பார்த்துக்கலாம், ஒரு லைசன்ஸுக்கு 2 பைக் ஓட்டலாமா விடுவானுங்க. உங்கள் மாமா தானே. வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க கிளச்சை. எதுக்கு இவன் கூப்பிட்றானே தெரியல. இப்படி வேகமாகவே போகக்கூடாது நம்ம சொல்லப்போனா. என்ன எதுவும் பிரச்சனை பண்ணிட்டாரா? பார்த்தீங்கன்னா பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிற சங்கத்தை சார்ந்தவங்க நாங்கள்லாம். 24 மணி நேரம் பொம்பளைன்னு தாங்க இருக்கானுங்க. ஸ்குவாட் வெல்கம் பேக்ங்க. இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கோடியக்கரை பீச்சுக்கு தாங்க போகிறோம். நம்ம ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். சோலவா போறியான்னு கேட்டால் இல்லைங்க, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான் பக்கத்து ஊர்லேருந்து. வண்டியை வீட்லேயே போட்டு வச்சுட்ருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. ஏன்னா நம்ம வண்டியையும் ஒழுங்காக எடுக்கிறது இல்லை. அதனால கிளம்பியாச்சுங்க. ஒரு ரைடு, சும்மா ஒரு ரைடு போகலான்னு சொல்லிட்டு. சிரிக்கிறான் மையம் பார்த்து. அது அவ்வளோக்கா ஒருத்தான பீச்சான்னு தெரியலை, பார்க்கலாம். போயிருக்கேன், சின்ன வயசில் போயிருக்கேங்க அந்த பீச்சுக்கு. ஆனால் கிட்டன்ஸில் எப்பவும் போகல. போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. தெரியும், அப்படியே ஒரு ஃபியூவில் போட்டு கிளம்பிடலாம். அந்த வண்டிக்கு பேர் வைக்க சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க. ஆனால் நானும் இப்போ எதை சூஸ் பண்ணுறதுனே தெரியாமல், ஆனால் நிறைய விதமாக கமெண்ட் பண்ணிங்க. ஆனால் எதை சூஸ் பண்ணுறதுன்னு தாங்க தெரியல நமக்கு. $200 டேங்க் ஃபுல். டேங்க் ஃபுல்லாகுமா? ஒரே இங்கே கியூஆர் இல்லையா? அங்கே வச்சுக்கிட்டீங்கன்னா என்னடா ஒரு பாயிண்ட் கூட காட்டலடே. ஆல்ரெடி 2 லிட்டர் போட்டு வச்சுருந்தேன், திருப்பி இப்போ ஒரு 2 லிட்டர் போட்டிருங்க. ஆனால் ஒரு பாயிண்ட் கூட காட்டலைங்க. சரிங்க, நம்ம வண்டி சவுண்டு கேட்டு ரொம்ப நாளாச்சு. ஒரு இழுப்போம். அருமைடா. இந்த சவுண்டு தாங்க நமக்கு என்எஸில் பிடிச்சது. எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன், இந்த சவுண்டுக்கு தான். இந்த சவுண்டு கொண்டு குறையே இருக்காது நம்ம வண்டியில். சரியா, நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம ஃப்ரெண்டு வந்த பிறகு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. வந்து நம்ம ஊரோட அவுட்ரு தான். அவுட்டரில் வந்து ஒரு பெரிய கடை ஒன்று இருக்குது. எந்த கடை கூட்டமாக இருக்கோ இல்லையோ, ஆனால் இந்த கடை வண்டி எப்போவுமே பிஸி தான், எப்போவுமே கூட்டமாக தாங்க இருக்கும். நம்ம மதுப்பிரியர்களோட கடைங்க. எப்போவுமே கூட்டம் தான் அந்த கடையெல்லாம், எப்போவுமே பிஸியாக தான் இருக்கும். கடை காலையில் மார்னிங் 10 மணிக்கு திறப்பாங்களா, கடை திறந்ததுலேருந்து நைட்டு 10 மணிக்கு க்ளோசிங் டைம் வரையும், 10 to 10 தான் நினைக்கிறேன், க்ளோசிங் டைம் வரையும் பிஸியாக தாங்க இருக்கும் கடை. உலகத்திலே இந்த ஒரு கடை தான், கடை ஓப்பன் பண்ணதுலேருந்து க்ளோஸ் பண்ணுற வரையும் பிஸியாக இருக்க கடைன்னா அது இந்த கடை தாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரமாக நிற்க விட்டான்டா. என்ன வர்றான், பறந்து வர்றான், பங்கில் நிற்கிறான். இவனை மாதிரி தான்டா இருக்கணும். இந்த வர வச்சா 2 நிமிஷம் தாண்டான், அரை மணி நேரமாக நிற்கிறேங்கண்ணா. சொல்கிறேன், ஊர்லேருந்து கிளம்பிட்டேன்டா, ரெடியாகிறா, லேட் பண்ணாரான்ட்டேன். நீ வா, நான் ரெடியாக நிற்கிறேன், ரோட்டில் தான் நிற்கிறேன், எங்கே இருக்கான்னு கேட்டான். என்ன வந்து என்ன அரை மணி நேரம் நிற்க விட்டான். மட்டி சாப்பிடாம வருவோம், அதெல்லாம் நாட்டுக்கோழி அடிச்சு நவத்திட்டு தான் வந்தேன். வெள்ளிக்கிழமைனாலே நம்ம வீட்லலாம் ஸ்பெஷல் தானே. ஆமாம், வெள்ளிக்கிழமைனா அப்படி தான் எங்கள் ஊரில். வெள்ளிக்கிழமை யார் வீட்டு வாசலில் பார்த்தாலும் மணக்கும், கறி தான். வராமல் அரை மணி நேரத்தில் வரேன்னு சொல்லிட்டு வரான். சரி 2 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லிட்டு வரான், அரை மணி நேரம் கழிச்சு. என்ன இதுக்கு பேர் தான் 2 நிமிஷமாடா? ஹெல்மெட் வாங்க லேட் ஆகிடுச்சு. நான் உங்கள் ஊரில் தான் சொன்னேன், கிளம்பிட்டேன்டான்னு சொல்கிறேன். உன் தம்பியா? ஓ
हाँ आ रहा ना भाई ஏன்டா இப்படி இருக்கிறீல போடா போடா சொல்கிறேன் அதெல்லாம் கிளம்பும்போது பண்ணுறது கிடையாது வந்து வர்றது அரை மணி நேரம் கழிச்சு லேட்டாக வந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிக்க போவேன்னு சொல்லிட்டு போனான் இப்போ என்னென்னா மச்சான் ஒரு 5 நிமிஷம் ஏர் பிடிச்சிட்டு போவோம் அப்படிங்கிறான் இன்னத்தை சொல்கிறது போங்க அதான் அந்த ஃப்ரெண்டுனாலே இப்படி தான் இருப்பான் எல்லாட்டிருக்கு அது ஏதோ தலையெழுத்துன்னு நினைக்கிறாங்க ஃப்ரெண்டுனாலே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ரூல் இருக்க மாட்டிருக்கு க்ரௌடாக இருக்குமாவா நீ தானடா சொன்ன போடா ஆ வேற உனக்கு சைட் அடிக்கணும் போ போ வா போகிற வழியில் போலீஸ் நிப்பாட்டுவாங்கல்ல பிடிச்சி கொடுத்துட்டு வந்துடுறேன் சார் வந்துட்டு ஒன்றுமே இல்லைன்னு போ சைட் அடிக்கணுமா எவ்வளோக்குடா பெட்ரோல் போட்டா எவ்வளோக்கு பெட்ரோல் போட்டா நானும் அதுக்கு தான் போட்டேன் போயிட்டு வருமானு தெரியல வந்துடுமா பார்ப்போம் அவ்வளோதான் பார்க்கலாங்க நம்மளும் 200 தான் போட்டிருக்கோம் ஆர்சிக்கும் அதே 200 தான் போட்டிருக்கான் ஆர்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் தராத வண்டி நம்ம என்ன சைடே ரொம்ப லோவாக தான் கொடுக்கும் பார்ப்போங்க இதையே நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் காலேஜ் கேட்குதா 24 மணி நேரமும் பொம்பளை 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 தான் இருப்பியாடா ஐயோ காலேஜ் கேட்குதா பிடிச்சி உட்கார போ நமக்கு வர்றவன் மட்டும்தாங்க அப்படி இருக்கு நம்மளோட ஃப்ரெண்டாக சுற்றுறவங்க எல்லாம் அப்படி தாங்க இருக்கான் 24 மணி நேரமும் பொம்பளை 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 சைட் அடிக்கணும் பார்க்கணும் லவ் பண்ணணும் லவ் நம்பர் கொடுக்கணும் தாங்க இருக்கானுங்க ஐயோ பறக்கிறான் இதில் ஓ எந்த ஊர் இது சத்திரம் தாண்டிட்டோமா ஏடா தாண்டிட்டோன்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரமாக ஒரு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கும் அந்த ஊரை தாண்டலையோன்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ தான் தெரியும் தாண்டிட்டோன்னு ரோடு செம்மையாக இருக்குது ஆனால் ஸ்பீட் லிமிட்டில் தாங்க போகணும் எப்போவுமே ஆனால் நான் இப்போ ஸ்பீட் லிமிட்டில் போகல தான் ஒத்துக்கிறேன் இருந்தாலும் நீங்கள் எப்போவுமே போகும்போது ஸ்பீட் லிமிட்டை மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதுவும் இல்லாமல் எப்போவுமே ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க அதான் முக்கியம் லோக்கலில் வெளியே லாங்கில் போனால் தான் போடுவேன் சில பேர் அப்படி இருப்பாங்க அப்படிலாம் கிடையாதுங்க எப்போ பைக் எடுத்து வெளியே போனாலும் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க போலீஸ்காண்டி போடாதீங்க ஹெல்மெட் எப்போவுமே உங்களுக்காண்டி போடுங்க போலீஸ் ஃபைன் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காண்டி போலீஸ் இருக்கும்போது அப்படிலாம் பண்ணாதீங்க எப்போவுமே ஹெல்மெட் உங்களுக்காண்டி போடுங்க போலீஸ்காண்டி போடாதீங்க லடாக் போயிட்டு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோட்டில் போகிறதுக்கெலாம் அப்படியே ஒரு எப்படி தெரியுமா ஏதோ சின்ன ரைடு போகிற மாதிரி இருக்குங்க அன்றைக்கி சென்னை போயிட்டு வந்தேன் முன்னாடிலாம் எனக்கு சென்னை போகிறது வந்து அவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் சென்னை போகிறேன்னா 4-5 ஸ்டாப் எடுப்பேன் இப்போலாம் ஒன்ஸ் அப்படியே சும்மா பக்கத்தில் பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி எங்கள் ஊரில் எடுத்து நேராக போய் சென்னையில் தான் ட்ராப் பண்ணேன் இந்த அடுத்த ஊர் தானே இதான் செந்தலையா செந்தலை அடுத்து தானடா சொல்லிட்டான் ஏன்டா எதுக்கு இவன் கூப்பிடுறானே தெரியல இப்படி வேகமாவே போகக்கூடாது நம்ம சொல்ல போனா அட்டா ரெட்டி அட்டிச்சு நம்மள்டே பறக்குறாங்க எதுக்குடா வந்தா இவன் எதுக்கு வரட்டிட்டு வரானே தெரியலையேங்க என்னடா ஏன்டா அந்த வண்டி என்ன எதுவும் பிரச்சனை பண்ணிட்டாரா புள்ள ஐயோ ஆட வட்டி பாருங்க இந்த அளவுக்கு பொம்பளை சோக்கு எவராவது உங்க ஃப்ரெண்ட் இருந்தாரா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க அந்த வண்டியில பொம்பளை பிள்ளை போதான் வச்சாங்க இப்படி போத நீ ரைட்ல இப்படி ஏறி வந்து எனக்கு வீடியோ எடுக்கிற மாதிரி வா நான் அப்படியே பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்க ஐயோ ஏன் தான் இப்படி இருக்கானுன்னு தெரியல 24 மணி நேரம் பொம்பளைன்னு தாங்க இருக்கானுங்க நம்மளும் ஒரு பிடி பிடிச்சி ரொம்ப நாளாச்சு வண்டியை சவுண்டை வருங்க வண்டியில் டே பொம்பளைக்கு ஆசைப்பட்டு இப்படி ஓட்டாதரா தம்பி
பார்த்துட்டியாடா? போதுமா? நிம்மதியா? நிம்மதியா? பார்த்துட்டியா? டே 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 ஏன்டா இப்படி இருக்க? டே 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 நான்லாம் நல்ல பையன், எனக்கு இருக்காதரா. அடடே அடுத்த காரை பார்ப்போம் போடா. ஏன் தான் இப்படி இருக்கானே தெரிலங்க. நம்மளாம் பார்த்தீங்கன்னா பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிற சங்கத்தை சார்ந்தவங்க நாங்கள்லாம். பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிற சங்கங்க நாங்கள்லாம். அதனால நாங்கள்லாம் பார்க்க மாட்டோம். இந்த போது இந்த வண்டி தான் சொன்னோம். நல்லா தாங்க இருக்குது. சரிங்க, அப்படியே இந்த கடையில் ஒரு சாயாவை போட்டு போகலாம். பால் டீயா காஃபியா? நான்லாம் பால் குடிக்கிறேன்டா. அவ்வளோதான், அவனை எடுத்துட்டேன். இன்றைக்கி போடுற மாதிரி ஹெல்மெட்டை எப்படா கழட்டு வந்துருந்தே கழட்டிட்டீல போடுறேன்டா இன்றைக்கி வீடியோவில் போடுற மாதிரி. இவன் தான் அந்த பொம்பளை சொக்குன்னு போடுறேன். 3 இருக்கும் வந்துட்டேங்க கிட்ட. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான். ஒரு டீ ஸ்டாப்பை போட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் தான் பேசிட்டு கிளம்பிட்டோம். வாங்க அப்படியே போகலாங்க. ஒரே மைண்டு டிப்ரெஷனாக இருக்குங்க, ஏன்னு தெரில. ஏன்னா நமக்கு நிறைய வீடியோ எடுத்து போடுறோம். ஆனால் ஒன்று ரெண்டு வீடியோ போகுது. எப்படி இருக்க? அதெல்லாம் தப்புடா, ஒழுங்காடுறா. டேய் வாடா, ஒரு ரவுண்ட் அடிக்கிறாடா போடா கிட்டே. ஒரு நாளாக விட மாட்டாங்க. நல்லதுடா, இப்படி தான் இருக்கணும். சரிங்க, அப்படியே நான் கொஞ்சம் தூரம் தான் போயிட்டுக்குன்னா கண்டினியூ பண்ணுறேங்க. பார்த்துக்கலாம், ஒரு லைசன்ஸுக்கு 2 பைக் ஓட்டலாமா? விடுவானுங்க. உங்கள் மாமா தானே? அங்கிட்டு அந்த சைடு போகணுன்னு நினைக்கிறேன்டா. அங்கிட்டு போய் ஒரு குளம் ஒன்று வரும், குளத்தை தாண்டி உள்ளக்க கட்டாகும்னு நினைக்கிறேன். வந்து ரொம்ப நாளாச்சு, மறந்துருச்சு. கேட்டுக்கலாம். நம்ம ஒரு இன்டர்காம் வாங்கணுங்க. ஏன்னா இன்டர்காம் பசங்க வச்சுருக்காங்க, நம்மள்ட்ட தான் இல்லை. இன்டர்காம் வாங்கணும், ஒரு நல்ல கம்பெனியாக, ப்ரைஸு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அப்படி எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதிராமட்டம் ப்ரோ. அங்கே தான் புதுக்கோட்டை பீச் அருமையாக இருக்கும். சும்மா வந்தோம் ப்ரோ. புதுக்கோட்டை பீச் அருமையாக தான் இருக்கும். சும்மா வந்தோம், போர் அடிக்கு. கூகுள் ப்ளே பண்ணலாம்ல? ஜிபே இல்லையாம்மா, சாயந்தரம் கணக்கு கிடைக்கணும். ஐயோ கேஷ் இல்லையா ப்ரோ? வச்சிருக்கியா? நல்லது. கடை இருக்கானா? கடை இல்லாமல் உள்ளே எதுவுமே பண்ண முடியாதா? என்ன ப்ரோ பண்ணுறது? ஒரு கடை கூட இல்லையா? 20 ரூபா. நீங்கள் தான் 2 ஆள் போகிறீங்க. யாருமே இல்லையா? யாருமே இல்லை, 2 பேர் தான் போகிறீங்க. யார்ட்டா மாற்றிட்டா வரலாம். ஐயோ உங்கள்கிட்ட இருக்கா? சரி போக யார்ட்டா மாற்றிட்டு வாங்க, மாற்றக்கூடாது. ஏன்னா சாயந்தரம் அமௌண்ட் கரெக்டாக கையில் கொடுக்கணும். பாருங்கள், அப்படி இல்லாத பட்சத்துக்கு என்ன பார்த்து யாருமே. ஓகே ப்ரோ. யாருமே இல்லை, 2 ஆள் வச்ச ஒரு ஆள் 3 ஆள் அவ்வளோதான். யாரும் டே என்ன சொன்ன வச்சா? செம்ம கூட்டமாக இருக்குண்டா. என்ன சொன்ன நீ என்கிட்ட? வச்சா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை செம்ம க்ரௌடாக இருக்கும், சூப்பராக இருக்குண்டா, வாடான்னு கூப்பிட்டேன். என்ன ஒன்றை மாதிரி தான்டா இருக்கணும், ஒன்றை மாதிரி தான் இருக்கணும். வச்சா நீ வெள்ளிக்கிழமை செம்ம க்ரௌடாக இருக்குமா உனக்கு? 2 பேர் தான் போகிறப்போ. மட்டும்தான் கூட்டமாக இருக்கணும். அட போடா, சண்டே மட்டும் தான் கூட்டமாக இருக்கும். இப்படியே போயிட்டு என்னைக்கு வர்றது? ஆனால் இது ஃபாரஸ்ட், சிங்கம் புள்ளிலாம் நிற்கும்டா. என்ன எங்கேயா? அது நான் சின்ன வயசில் வரும்போது இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. இது 2 சைடு காடுறா. முந்திரி காடு இருக்கும் பேர், முந்திரி பழம்லாம் இருக்கும், பார்க்கலாம் வா. இந்த இது எல்லாமே முந்திரி பழம் மரம் தான். இந்த இருக்கு பேர், இந்த இருக்குல்ல, இதெல்லாம் அதான். என்னையெல்லாம் கொலை பண்ண வந்தாங்கன்னா, அண்ணா இவனை பிடிச்சிங்கண்ணே, என்னை விட்டுருங்கண்ணேன்ற. இது யாராவது மெயின்டெனன்ஸில் உள்ளவங்க இல்லை ஃபாரஸ்ட்டுக்காரங்களா இருப்பாங்கடா.
பாருங்க வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு யாருமே இல்லை, இங்கிட்ட யாருமே வரல அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போ நாங்கள் தான் 2 பேர் ஃபஸ்ட்டு போகிறோமா, எங்களுக்கு பின்னாடி இப்போ ஒரு கப்புள்ஸ் வந்தாங்க, அதுவும் அங்கேயே நின்ட்டாங்க. இப்போ நம்ம மட்டும்தாங்க இருக்கோம் அந்த பீச்லேயே. 2 சைடு பார்த்தீங்கன்னா அந்த என்ன ஆரஸ்பதி மரம். ஆனால் ரோடு செம்மையாக போட்டு வச்சுருக்காங்க. இல்லை ஆள்லாம் வராங்களே, ஓ இவங்க மரம் வெட்டுறவங்க போலாட்டுருக்கு, வேறு யாரும் இல்லை, மரம் வெட்டுறவங்க தானாட்டிருக்கு. டூரிஸ்ட் யாரும் வரல அப்படின்றாங்க. இந்த அருகு பாடுறா முந்திரி மரம். முன்னாடிலாம் அவ்வளோ ஒரு தோப்பாக இருந்துச்சு. இப்போ என்னடா இது பாதி மரத்தை காணுங்க, நம்ம சின்ன வயசுலேருந்து வந்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும். இப்போ வேறு அருமையாக இருக்குது. வந்துட்டோம், ஆனால் ரோடு தரமாக இருக்குங்க. வா என்ன இதான், இதுக்கு பேர் தான் 2 சைடு கடலாம் பாருங்க. நான் தான் சொன்னேன், இங்கிட்ட ஒரு கடலை பாருங்க, இங்கிட்ட ஒரு கடலை பாருங்க. வா செம்மையாக இருக்கு. இவனை மாதிரி ஒரு ஆள் கூட இருந்தால் போதுங்க, நல்லா. அதாவது ஒன்றுமே இல்லாத இடத்துலையும் அப்படியே ஓஹோங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லுவான் இவன். ஆமாம், இப்போ அந்த சைடு கடல் இருக்கு, இப்படி தான் கடல். முன்னாடி அங்கிட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க, அப்படியே மாறிடுச்சுங்க. இப்போ ஃபுல்லாக கடலுக்கு மீன் பிடிக்க போகிறவங்களாட்டிருக்கு, மீனவர்கள். கலர் என்னடா, கடல் கலரே எப்படி இருக்கு. பார்க்கலாம், அங்கிட்டு போனால் ஒரு காடு ஒன்று இருக்கும், மண் இருக்கும், அவ்வளோதான் பார்த்துருக்கேன். அங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது, மேலே போடுவாங்களான்னு தெரியலங்க, பார்க்கலாம் போய். தண்ணி இங்கிட்ட அடித்து வந்திருக்கு தெரியுதா, கொஞ்சம் தண்ணி தண்ணி ஏறுனா அப்படியே ரோடை கிராஸ் பண்ணி தான் போக மாட்டிருக்கு. கார் ஒன்று கிடக்கு, யாருமே இல்லைண்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை, அனாதையாக அமைதியாக கிடக்கு இடமே. இங்கே தான் வந்தாருக்கு பாருங்க, அங்கிட்டு போகலாம். முன்னாடி வண்டி எடுத்துகிட்டு பார்க்கலாம். கோயிலா இது? ஆமாம், சின்ன வயசில் வந்து அந்த இடத்துல தாங்க நான் குளித்தேன், ரொம்ப சின்ன வயசில். பூங்காவாட்டிருக்கு. ஆமாம், பூங்கா தான். உள்ளக்க பைக் எடுத்துகிட்டு போயிடலாமா? வாங்க, யாரு கேட்பா, போடா, யாரா கேட்பா, நான் தானே இந்த இடத்துக்கு ஓனரு. செம்மையாக இருக்கு. ஆமாம், இதான் பார்க்கிங்க. போ, யாராவது கேட்டால் கருப்புன்னு சொல்லு, பார்த்துக்கிறேன். கருப்பு ஒரு யூடியூபர் இருந்தாப்லன்னு சொல்லிடு, நான் பார்த்துக்கிறேன். ரேடியேட்டர் ஓடுதா? இல்லை, ரைட்ரா. ஒன்றை மாதிரி தான்டா இருக்கணும், ஒன்றை மாதிரி தான் இருக்கணும். போய் சாவுடா, நீ சாவுறா தான் சாவுடா. என்னடா சாவசரா? உனக்கு ஃபோட்டோ ஒன்று தான் குறையா இருக்கா? என்னடா அந்த இடத்தையே மாற்றிட்டாங்கடா, அப்படியே சாவி எடுக்கவே இல்லை பாடுறா பைக்கில்ண்ணா. என்னடா வீடு கட்டிட்டாங்க, இங்கிட்டு போகக்கூடாதா அங்கிட்டலாம்? ஆமாண்டா, நான் முன்னாடி அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான்டா வந்தேன். ஒரு வருஷம் போகலாம். அதான் நான் அங்கே போயெல்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஃபுல்லாக மண் சூப்பராக இருக்கும். என்ன காம்பவுண்டு சுவர் கட்டிட்டாங்க, ஒன்றுமே இல்லாத இடத்துக்கு ஓஹோன்னு ஒன்றை மாதிரி தான்டா இருக்கேண்ணா. அண்ணா ஃபோட்டோ தானே அப்படியே பார்க்கும்போது அப்படியே இன்ஸ்டாவில் அப்படியே எல்லோரும் இதாக இருக்கும். இன்ஸ்டாவில் என்ன பண்ணும், பொம்பளை பிள்ளைங்களாம் ஃபாலோ பண்ணுமா? எடுத்துடலாம் விடு. அது ஓ இஷ்டம், நீ எப்படி போட்டிருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்களாம் வந்து கும்மிய போதுங்க. எப்படி இப்படி நடந்து போகிற, நான் எடுக்கணுமா? ஓ, ஃபோட்டோ தானே எடுக்கணும். ஃபோட்டோ எடுத்துடலாங்க. நில்லு, சூப்பராக இருக்கு. உண்மையே நல்லா இருக்குடா, உண்மையே நல்லா இருக்கு. எடுக்கடா.
எடுத்துட்டேன். நல்லா இருக்கான்னு பாரு. ஓகேவா? நீ தாண்டா வச்சு கொடுத்து எடுக்க சொன்ன. நான் இப்படி வச்சு எடுத்துட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? நீ தாண்டா எடுக்க சொன்ன. செல்ஃபி எடுத்துட்டு வந்திருக்கா? நீ தான் இப்படி வச்சு கொடுத்தா. நீ வச்சு கொடுத்தா தானே நான் எடுக்க முடியும். நீ வச்சு தர மாதிரி தான் நான் எடுப்பேன். இந்தா இப்படியே வச்சுக்கணுமா? சரி இப்போ செல்ஃபி எடுத்தான்னு வச்சுக்க. ஏய் அக்கா பாருங்க ஆசிஃபே. ஏய் சிரிக்கிறாங்க. ஏய் அக்கா பாருங்க ஸ்டில்ல பாருங்க. அப்பா ஏய் ஏய் அப்படியே மூக்கில் கையை அப்படியே புகை விடு ஆசிஃப், புகை விடு. டேய் நடந்து வா, செம்மையாக இருக்கு இங்கே. 200 பழைய மாடலுங்க, நல்லாயிருக்கும். சவுண்டு வண்டி தான் எனக்கு இந்த வண்டியில் பிடிக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ஒரு எருமை மாட்டு வண்டின்னு தான் நான் சொல்லுவேன் சீரியஸாக. ஏன்னா இந்த வண்டி எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. வண்டி இந்த ஆர்சியில் எனக்கு பிடிச்சது என்னென்னா இந்த சவுண்டு வண்டி தான். ஆனால் பவரும் கொஞ்சம் நல்லா பவராக தான் இருக்கும். பிக்கப்பு, சடன் பிக்கப்பு, டார்க் அதிகம். மற்றபடி வேறு எதுவுமே பிடிக்காது. எருமை மாட்டு வண்டின்னு தான் நான் சொல்லுவேன் இதை. நான் இல்லை, பொதுவாக மக்கள் பார்த்தாலே இந்த எருமை மாட்டு வண்டின்னு தான் சொல்லுவாங்க. ஐயோ அங்கே வேறு காசு கொடுக்கணுமா? ஆமாம், காசு வேறு கொடுக்கல. போச்சு, அது 10 ரூபா கொடுத்தா தான் விடுவார். வந்து முடிஞ்சாச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, யாருமே இல்லை, கூட்டமே இல்லை, ஓசுன்னு கிடக்கு. கேட்டால் எல்லோரும் புதுப்பட்டினம் பீச்சுக்கு போயிருப்பாங்க, இன்றைக்கி வரமாட்டாங்க எல்லோரும் அப்படின்றாங்க. வேறாண்டா நம்ம அங்கேயே போகலான்டான்னு அப்போயே சொன்னேன். இங்கே தான் இல்லை வச்சா கூட்டமாக இருக்குண்டா, சூப்பராக இருக்குண்டா, அப்படி இருக்குண்டா, இப்படி இருக்குண்டாண்டா. ஆனால் எப்படியுமே இல்லைங்க, மொக்கையாக இருக்குது சீரியஸாக. ஒரு காலத்தில் இந்த இடம் செம்ம ஒரு டூரிஸ்ட்டு பாட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு அப்படி இல்லைன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா புதுப்பட்டினம் பீச் வந்ததுக்கப்புறம் இந்த மனோரா இந்த ஏரியா வந்து கொஞ்சம் லோவாகிடுச்சு. ஏன்னா புதுப்பட்டினம் போனாங்கன்னா அப்படியே மனோரா பீச்சுக்கும் போயிட்டு ஹார்பருக்குலாம் போயிட்டு வருவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் இருக்குது. அவ்வளோதான், போயிட்டு பார்த்தோம், கூட்டமே இல்லை. நீங்களே பார்த்துருப்பீங்க. இவன் சொன்னதை கேட்டு நம்மளும் வந்தோம். ஒன்றுமே இல்லை, போனதுக்கு ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. அவ்வளோதாங்க, நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கிளச்சை. அவ்வளோதான், கிளச்சு ஆனால் கட் ஆகலை, ஆனால் லூஸ் ஆகிடுச்சு, ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. கிளச்சே பிடிக்கலங்க. சரி நம்ம ஊரில் போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வண்டி ஓகே தான், நல்லா தான் இருக்குது. சரி ஓகேங்க, நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் வந்திருக்கீங்கன்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.